ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாட்டுக்கோழி 65. இது சிக்கன் 65 மாதிரியே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது ஒரு முழு கோழி. நாட்டுக்கோழி வந்து இங்கே வீட்டுக்கிட்ட இருக்க கடையில் இந்த மாதிரி தான் முழுசாக வந்துட்டு எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வேக வச்சுட்டு நம்ம சிக்கன் 65 அந்த மாதிரி பண்ணணுன்னா நல்லா ஃப்ளஷ் இருக்கிற பீஸ் தான் யூஸ் பண்ண முடியும். நாட்டுக்கோழி அவ்வளோ ஃப்ளஷ் இருக்காது. ஸோ எந்த பீஸ்லாம் ஃப்ளஷரோடு இருக்கோ அதை நம்ம வேக வச்ச பிறகு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறதுல குழம்பு இல்லைனா சூப் ஏதாவது பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1 இல்லது ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 விசில் வச்சுட்டு கூட சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பிராய்லர் சிக்கன் வேகிறத விட இது டபுள் த டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கூல் டவுனும் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வெறும் அந்த சிக்கன் மட்டும் நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணலாம். பட் வந்து எதுக்கு நிறைய பாத்திரம் ஆகிடும். அதனால வந்து நான் ஜஸ்ட்டு இந்த ஜல்லிக்கரண்டிலேயே இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இது பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் கிரேவி பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சூப் மாதிரி கூட பெப்பர் பவுடர் சால்ட்டு போட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ளஷ் இருக்க பீஸ் மட்டும் நான் தனியாக எடுத்துடுறேன். பிராய்லர் சிக்கனை விட கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்டுக்கோழி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். மைதா மாவு 1 ஸ்பூன். தயிர் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு குழம்பு மிளகா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மொத்தமுமே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் லெமன் ஜூஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தயிரோட சேர்த்து லெமனும் கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி என்கிட்ட ஸ்டாக் இல்லாததுனால நான் ஆட் பண்ணல. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றோம் இல்லையா சிக்கன் 65 அந்த டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை விடையும்.